வெண்புள்ளி நோய் உங்க உடம்ப தாக்குதா இல்ல உங்களை தெரிஞ்ச யாருக்காவது இருக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் இருக்கு. சொராலம் அண்ட் அல்ட்ரா யூவி வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு பண்ற நவீன சிகிச்சைக்கு தலைமை தாங்கின இந்த மருந்தை பத்தி தான் இந்த வீடியோ. சொரேலியா கார்லிஃபோலியான்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த மருந்து எந்த நாடுகள்ல இருக்கு, இது எவ்வாறு உதவி செய்கிறது, எந்த மாதிரியான ரிசர்ச் பேப்பர்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த சொரேலியா கார்லிஃபோலியான்றது ஃபேபேசி வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இந்தியா, சைனாவில் அதிகம் காணப்படுகிறது. அல்டர்னேட்டிவ் அலோபதி ட்ரீட்மெண்ட்ல இத பயன்படுத்தும் போது பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த சேஃபான ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் உங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமலே வெண்புள்ளிக்கு காலகாலத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உதவி செய்யும். இதுக்குள்ளாடி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொராலம். இதுதான் மெயினா உங்களோட மெலனோசைட்ஸ் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இததான் பிரிச்சு எடுத்து கொண்டு போய் அலோபதியில தனியா வச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஐசோசோராலன், பக்சிகோல், எசென்ஷியல் ஆயில், குமாரன்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ் போன்ற ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளாடி இருக்கு. மேஜர் பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது மெலனோசைட் ஸ்டிமுலேஷன் தான். அதாவது லியூகோடர்மா இந்த வெண்புள்ளிகள் பிரச்சனைக்கு குறிப்பா உதவி செய்யும். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி நான் சொரியாசிஸுக்கும் பேசியிருந்தேன். இதுல இம்யூனோ மாடுலேட்டரி ஃபங்க்ஷன் இருக்கிறனால இது சொரியாசிஸுக்கும் சிறந்ததா உதவி செய்யும். ஆனா டாப் பிரியாரிட்டின்னு பார்க்கும்போது விட்லிகோவுக்கும் இது சிறந்த விதத்துல உதவி செய்யறதுனால திரும்பவும் விட்லிகோவுக்காக பேசுறோம். குறிப்பா இந்த வெண்புள்ளிகளை காமனா லியூகோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. 80 முதல் 90% வரைக்கும் இந்த லியூகோடர்மால வர்றது விட்லிகோ தான். மீதி இருக்கிறது இந்த தோல் அடிபடுறதுனால, ஆக்சிடென்ட் ஆகுறதுனால அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால எல்லாம் கூட வரும். இந்த மருந்தை பொறுத்த மட்டும் ஹோல் லியூகோடர்மாக்கும் சப்போர்ட் பண்ணும். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிடுறேன். இது மெலனோசைட் செல்களை ஸ்டிமுலேட் பண்ணி மெலானின் பிக்மெண்டேஷனை இன்டியூஸ் பண்ணுது. தைரோசினேஸ் ஆக்டிவேஷன் பண்றத தெளிவா வரையறுக்குது. இந்த தைரோசினேஸ் மெலனோஜெனிசிஸ்க்கு உதவி செய்யுது. அதனால தான் இந்த மெலனோசைட்ஸ் பிக்மெண்டேஷனை இன்டியூஸ் பண்றதுக்கு உதவி செய்யுது. இத பாருங்க, பல்வேறுபட்ட ரிசர்ச்சர்ஸ்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. அதுல ஒரு ரிசர்ச்சை மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்றேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி டெஸ்டர்ஸ் 3 குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. குரூப் வெறும் ஹோமியோபதிக் மெடிசன் கொடுக்குறாங்க. ஒரு குரூப்ல வெறும் சொரேலியா மதர் டிஞ்சர் மட்டும் கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப்ல சொரேலியா மதர் டிஞ்சர் பிளஸ் ஆயின்மெண்ட் சேர்த்து கொடுக்குறாங்க. 3 குரூப்புக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது அந்த ரிசர்ச்சர்ஸ் பேப்பர்ஸ் சொல்லுது. குறிப்பா நான் ஏன் இந்த மெடிசின் அல்டர்னேட்டிவ் அலோபதி மெடிசின்ல கொடுக்கறத விட இது எஃபெக்டிவ் அப்படின்னு நான் சொல்றேன்னா 2011 ஒரு ஸ்டடி வந்திருக்கு. அந்த ஸ்டடீஸ்ல முதல் குரூப்ல டெகாஷனும் பேஸ்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு 80% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. குரூப் 2ல இருக்கிறவங்களுக்கு பேஸ்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்கு பார்ஷியலான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. குரூப் 3ல சொரேலம் டேப்லெட் இந்த ஆல்கலாய்ட பிரிச்சு எடுத்து டேப்லெட் அலோபதியில வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் யூவி லைட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்ப அதுல 90% இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. இந்த சொராலம் எடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. குறிப்பா ஸ்டொமக் அப்செட், சன் பேர்ன், இப்படி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு. பட் நம்ம மெடிசின் உள்ளாடி எடுக்கும்போது இந்த இஷ்யூஸும் வரல. உங்களுக்கு இந்த விட்லிகோ லியூகோடர்மா பிரச்சனை இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா மருத்துவர்கிட்ட பேசுங்க. என்னோட கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைன்னா www.drkrishnanleo வெப்சைட்டுக்குள்ளாடி வாங்க. நன்றி.